பூமி அதிர்ச்சியை குறித்து பார்த்தோம். We saw about earthquake. தென் அமெரிக்க நாடாகிய சிலி, அர்ஜென்டினா, South American country, that is Chile and Argentina. 2025 ஆண்டு மே மாத தொடக்கத்துல In the beginning of May in 2025, ரெக்டர்ல 7.5 it was recorded in Richter, that is 7.1 Richter magnitude. அங்கே இந்த பூமி அதிர்ச்சினாலே அழிவுகள். There was destruction due to earthquake. தேவ பிள்ளை, இது பூமி அதிர்ச்சியை ஏற்கனவே பதிவில் கொடுத்திருக்கிறோம். இனி வரக்கூடிய பூமி அதிர்ச்சியானது பல இடங்களிலே லூக்கா 21 சொல்லப்பட்டது போல பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சி உண்டாகும் அப்படின்னு அபோ 7க்கு மேல சக்தி வாய்ந்த பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும். And we already prophesied and recorded, and it has been posted about earthquake, that as it is mentioned in Luke chapter 21, there will be great earthquake in many places, that the earthquake will be above 7.1 Richter magnitude. யுத்தத்தை குறித்து பதிவேடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. We recorded about war. அதை நாம் இந்த நாளில் இந்திய தேசத்திலே மற்ற தேசங்களில் நடக்கிறதை நம்ம பார்க்கிறோம். We are witnessing the Indian war that is taking place, and other places also that is war taking place. தேவன் நடக்க இருக்கிற மூன்றாம் உலக போரை குறித்து சொல்லி இருக்கிறாங்க. God also prophesied about Great World War III which will take place. இந்தியாவிலே நிலநடுக்க 9.1 அளவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In India, the Richter magnitude is 9.1. God prophesied. ஏசாயா தீர்க்கதரிசி 28:23 இப்படியாய் சொல்லுகிறது. Isaiah chapter 28:22 says, செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள். Give ears and listen to my voice. நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். Listen carefully to what I speak. தேவ பிள்ளையே, செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள், நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். Listen carefully to what I speak. Listen to my speech. ஏன் அப்படின்னா இது தேவன் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Because what God is speaking, I am telling you. தேவன் வெளிப்படுத்தின காரியம். What God has revealed. இது ஏதோ சாதாரணமாக ஒரு நாள் உபவாசம், 2 நாள் உபவாசம், 1 மாசம், 2 மாசம், 2 வருஷம், 3 வருஷம் அல்ல, பல ஆண்டுகள் தேவ சமூகத்திலே உபவாசத்திலே இருந்து ஜெபித்து தூக்கத்தை என் கண்களுக்கு தூரப்படுத்தி முழு இரவு ஏறக்குறைய பல ஆண்டுகள் முழு இரவு 10 மணிக்கு ஜெபிக்க உட்கார்ந்தா காலையில் 4லிருந்து 5 மணி, 5 மணிக்கு அப்புறம் தான் என்னது நான் நித்திரைக்கே கடந்து போவது. ஒரு 3 மணி நேரம் காலையில் எனக்கு நித்திரை கிடைக்கும். It is not that I fasted for 2-3 days and got these revelation from God, but it was like years together I was fasting and praying, and I was sitting under the feet of God. I could start praying from 10 p.m. and I will be praying till 4 to 5 a.m. and only after 5 a.m. I may go to sleep. That will be only 2 to 3 hours. After struggling so many years of fasting and prayer, I got many prophecies and revelation from God. உபவாசம் ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே நேர ஆகாரத்திலே. And I fasted for nearly 10 years. Only one time in a day I had food. இதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு முறை சாப்பிடுவது. I had food only one time a day. வருடத்தில் ஏறக்குறைய 120லிருந்து 150 நாள் எந்த திடமான ஆகாரம் இல்லாமல் தண்ணி ஆகாரத்திலே உபவாசம். And in a year, nearly 120 days to 150 days, I haven't taken any solid food, only liquid in a day. எதற்காக இதெல்லாம் பதிவு விடுகிற வேளையிலே நான் சொல்லுகிறேன் என்றால், why am I telling all these during this message? இயேசு கிறிஸ்து நமக்கு அதிகமாக சொன்னது என்னவென்றால் ஜெபிக்கவும் உபவாசிக்கவும். What Jesus Christ told us to do is to pray and fast. அதனால் இந்த வேளையிலே So at this time, நான் அதிகமாக தேவ சமூகத்திலே ஜெபத்திலும் உபவாசத்திலும் கண் விழிப்பிலும் முழங்காலிலும் இருந்தபடியினாலே I prayed, fasted, knelt down before God, and I had sleep far from my eyes. தேவன் இந்த காரியங்களை எல்லாம் God showed me all this. அடியோனுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. He revealed to me. நம்ம வாசிக்கிறோம் 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் In 2 Corinthians chapter 16, 23லிருந்து 27 வரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய பிரயாசத்தின் பகுதியை குறித்து எழுதியிருக்கிறாங்க, ஊழியத்தை குறித்து. Apostle Paul, he wrote about his ministry, whatever he toiled. ஆமாம், பிரயாசத்திலும் வருத்தத்திலும் கண்விழிப்பிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். Paul has recorded there, he fasted, he toiled, he was under the cold, and he had many tribulations.
இப்படிப்பட்ட காரியத்தை அங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. Apostle Paul has recorded that in there. அதே மாதிரி 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போமேயானால், And if you read from 2 Corinthians chapter 6 verse 3, அங்கேயே தன்னுடைய ஊழியத்தினுடைய காரியத்தை குறித்து அவர் வர்ணித்திருக்கிறார். even there he has written about his ministry. இதெல்லாம் திருஷ்டாந்தமாய் சாட்சியா எழுதப்பட்டிருக்கிறது. All this has been written as testimony and as an example. உபவாசம் என்றால் என்ன, கண்விழிப்பு என்றால் என்ன, முழங்கால் என்றால் என்ன, பசி என்றால் என்ன, உபத்திரவம் என்றால் என்ன, ஊழியம் என்றால் என்ன என்பதை குறித்து எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. Why is it written? For us to know what is fasting, what is ministry, what is kneeling before God, and what is sleep far from the eyes, and what is kneeling before God.